தஞ்சாவூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர் முழுக்க வயல், தென்னை மரம், குளம், மாடு, ஆடு, பசுமைன்னு ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஊர்ல ராமசாமி அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு மனைவி மீனாட்சி, ஒரு பையன் கார்த்திக். ராமசாமி ரொம்ப நல்ல மனுஷன். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து வயலுக்கு போயிடுவாரு. உழைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும்னு நம்புற ஆள். ஊர்ல யாருக்காவது கஷ்டம் வந்தா முதல்ல ஓடி போய் உதவி பண்றது இவர்தான். ஆனா அவருக்கு பக்கத்து வீட்டில் இருந்த முத்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். வசதிக்கு எந்த குறையும் இல்லை. ஏக்கர் ஏக்கரா நிலம், டிராக்டர், மாடு எல்லாமே இருந்துச்சு. ஆனா மனசுல மட்டும் திருப்தியே இல்லை. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சொத்து வாங்கணும்னு பேராசை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. ஒரு வருஷம் நல்ல மழை பெஞ்சிச்சு. எல்லா வயல்களும் பச்சை பசேல்னு காட்சி அளிச்சுது. அறுவடை நேரம் வந்ததும் ராமசாமி வயல்ல மட்டும் ரொம்ப நல்ல விளைச்சல். இத பார்த்த முத்துவுக்கு வயித்தெரிச்சல். இவ என்ன மந்திரம் பண்றானோ, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விளைச்சல்? ஏதோ ரகசியம் இருக்கு, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் ராத்திரி ராமசாமி வயலுக்கு போனாரு. முத்துவும் யாருக்கும் தெரியாம பின்னாடியே போனான். ராமசாமி வயலை ஒரு சுற்று பார்த்துட்டு தண்ணி சரியா வருதான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அட, இங்க ஒரு ரகசியமும் இல்லையே. முத்து ஏமாந்து வீட்டுக்கு போயிட்டான். சில நாளைக்கு அப்புறம் ராமசாமி வயல்ல உழுது கொண்டிருந்தப்போ கலப்பை ஏதோ கல்லுல பட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னடா இதுன்னு தோண்டி பார்த்தாரு. ஒரு பழைய மண்பானை. அது மெதுவா திறந்து பார்த்தா உள்ள மின்னி மின்னி தங்க நாணயங்கள். மீனாட்சி, இங்க வா, இங்க பாரு, தங்க நாணயம். ஆமாங்க, ஏங்க நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு போல. அதனாலதான் நமக்கு இந்த தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. வாங்க, இப்பவே இத பத்திரமா வீட்ல கொண்டு வைப்போம். இல்லம்மா, இது நம்ம சொத்து இல்ல. யாரோ பழைய காலத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. இத அரசாங்கத்துல ஒப்படைக்கணும். நமக்கு சொந்தமில்லாததை எடுத்தா நிம்மதியா வாழ முடியாது. நீங்க சொல்றது தாங்க சரி, அப்படியே செய்வோம். ஆனா இந்த விஷயம் எப்படியோ முத்துவுக்கு தெரிய வந்துருச்சு. அங்க ராமசாமிக்கு ஒரு பானை கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை பானை இருக்குதோ தெரியலையே. சொல்லிக்கிட்டு அந்த ராத்திரியே மண்வெட்டி எடுத்துக்கிட்டு முத்து வயலுக்கு போயிட்டான். ஒரு இடம், 2 இடம், 3 இடம் தோண்டி தோண்டி கை வலிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டலான்னு நினைச்சான். அப்படியே பழைய கிணத்து பக்கம் மண்ணை தோண்டும் போது மண் சரிஞ்சு முத்து நேரா கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ஐயையோ, அம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அந்த சத்தம் ராமசாமி வீட்டுக்கு கேட்டுச்சு. உடனே ஓடி வந்து பார்த்தாரு. கிணத்துக்குள்ள முத்து. எதுக்கு இப்படி வந்தேன்னு கேட்காம உடனே ஊர்காரங்களை கூப்பிட்டாரு. கயிறு கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து முத்துவை மேலே தூக்கி காப்பாத்துனாங்க. உயிர் தப்பிச்ச முத்துவுக்கு வெக்கமே தாங்கல. கண்ணுல கண்ணீர். ராமசாமி, நான் உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சேன். ஆனா நீ என் உயிரையே காப்பாத்திட்டே. என்ன மன்னிச்சிடு. முத்து, காசு, நிலம், சொத்து எல்லாம் இருந்தா என்ன? மனசு நல்லா இருக்கணும். பகையோட வாழ்ந்தா நிம்மதி கிடையாது. இனிமே நல்லா வாழலாம். அந்த வார்த்தை முத்துவோட மனசை முழுக்க மாத்திடுச்சு. அடுத்த நாள் ராமசாமி அந்த தங்க நாணயங்களை அரசாங்கத்துல ஒப்படைச்சாரு. அவரோட நேர்மையை பார்த்து அரசு பரிசும் கொடுத்துச்சு. சிறந்த விவசாயின்னு விருதும் கொடுத்தாங்க. முத்துவும் அப்புறம் மாறி போனான். ஏழை விவசாயிகளுக்கு விதை வாங்கி கொடுத்தான். கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். அந்த நாள்ல இருந்து செம்பொன்பட்டி ஊர்ல ஒரு பழமொழி பரவ ஆரம்பிச்சிச்சு. பேராசப்பட்டவன் குழியில விழுவான், நல்ல மனசு வைத்தவன் எல்லாரோட மனசுல வாழ்வான். மீதி. பேராசை கடைசியில அவமானத்தையும் துன்பத்தையும் தரும். நேர்மையும் நல்ல மனசும் இருந்தா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.